ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து கிராம உதவியாளர் பதவிக்கு வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். பதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர். அதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா 10வது படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 45 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 11,100 கொடுத்துருக்காங்க, 35,100 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க, சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வந்து பணி நியமனம் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே ஆஃப்லைன் தான் இது. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வெப்சைட் மாவட்ட வாரியாக கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்ப கட்டணத்துக்கு பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னாக்கா 7/7/2025 5/8/2025 தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் டைமில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 5/9/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னாக்கா 20/9/2025 26/9/2025 கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக ஒவ்வொரு இதுலேயும் நடத்துவார். அதுக்காக ஒரு வார டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதி எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 38 மாவட்டம் ஒரே வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் தான் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் பிரித்து எடுத்து, ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நாலு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அதுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதேமாதிரி ஃபில் பண்ணி அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நோட்டீஸில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிங்கனாக்கா அதை வந்து போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பி நீங்கள் எல்லாமே பண்ணலாம் நீங்கள். அதுக்கான எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கிராமத்தை என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில். ஸோ நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில், அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரிவியூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி தான் அதுக்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் பண்ணணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அட்ரஸை சென்ட் பண்ணணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நீங்கள். அதையும் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 கிராமத்துக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த 7 கிராமத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அந்த அட்ரஸை சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதை நோட்டீஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க என்ன எல்லாமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம் வாங்க. என்ன விண்ணப்பம்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தோட பேர், அவங்க அப்பா நேம், அவங்க என்ன விதத்தில் விசிக்கிறாங்க, அடுத்து அவங்களோட பிறந்த தேதி, வயசு, பாலினம், மாற்றுத்திறனாளியாக என்ன, ஆதரவற்றவங்களாம் என்ன, முன்னாள் ராணுவத்தினரா, என்ன இருப்பிடத்தில் இருக்காங்க, என்ன மாவட்டம், என்ன வட்டம், என்ன கிராமம், தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் எண் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்கள் பிறந்தவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து உங்களுடைய வட்டம் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதியில் கேட்டிருக்காங்க, என்னென்ன எல்லா வயசுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இப்போயே உங்களுக்கு சைக்கிளிங் ஓட்டுறதுக்கு எல்லாமே பார்ப்பாங்க. செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மாவட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் ஃபில் பண்ண தான் பார்த்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வெப்சைட்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துட்ருங்க. சம்திங் இதுக்கப்புறம் எதாவது வேகன்சி வந்தாலும் நான் யூடியூப் போடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் தகுதி எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.